இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அழைப்பை நிராகரித்த தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய், இதை பற்றித்தான் இந்த காணொளியில் விரிவாக காண இருக்கிறோம். கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடிகர் விஜய் நடத்திய பிரச்சார பயணத்தில் 41 பேர் உயிரிழந்ததற்கு பிறகு திமுக அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை வைத்தார்கள். அந்த உயிரிழப்புக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இருக்கிறது. கரூரில் ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை திமுக அரங்கேற்றி இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. அது சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் திமுகவிற்கு எதிராகவும் நடிகர் விஜய்க்கு ஆதரவாகவும் பல அறிக்கைகளை, பல பேச்சுக்களை, பல சொற்பொழிவுகளை வெளியிட்டார். அப்பொழுது சொல்லப்பட்டது, அதிமுக கூட்டணியில் நடிகர் விஜய் கட்சி இணையப் போகிறது. நடிகர் விஜய்க்கு துணை முதலமைச்சர் என்றும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்றும், நடிகர் விஜய்க்கு 60 தொகுதிகள் வரை ஒதுக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறார் என்றும் செய்திகள் வெளியானது. அதைத் தொடர்ந்து கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ இன்னும் விசாரணையை கூட துவக்கவில்லை என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய பரபரப்பான செய்தி என்னவென்று பார்த்தால், நடிகர் விஜய் திட்டவட்டமாக அதிமுக கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் என்று மறுத்துவிட்டதாக செய்தி வருகிறது. அதை போலவே எடப்பாடி பழனிசாமியும் நாங்கள் நடிகர் விஜய் கட்சியுடன் எந்த கூட்டணியும் பேசவில்லை என்று அவர் கூறியதாகவும் இன்றைக்கு பரபரப்பான செய்திகள் வெளிவந்திருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவும் நடிகர் விஜயும் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போகிறார்கள். இந்த கூட்டணியோடு பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கிறது. அன்புமணி அவர்களும் இணைவார். ஆகவே இது மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதைத்தான் இன்னும் இறுதி செய்யாமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. ஆனால் அந்த செய்திகள் அனைத்தும் தவறானவை, இட்டுக்கட்டி சொல்லப்பட்டவை, அந்த செய்திகள் திரித்து கூறப்பட்டவை என்று இன்றைக்கு வந்திருக்கின்ற செய்திகளின் மூலம் தெரிய வருகிறது. நடிகர் விஜய் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்து விட்டார். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று நடிகர் விஜய் அறிவித்து விட்டார். அடுத்து நடிகர் விஜய் மகாபலிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழுவை, மாநில பொதுக்குழுவை நடத்தப் போகிறார். அதற்கு அடுத்து ஒவ்வொரு மாவட்டமாக மிகப்பெரிய மைதானங்களை தேர்ந்தெடுத்து நடிகர் விஜய் கட்சியினுடைய கூட்டத்தை நடத்த போகிறார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட அவருடைய பிரச்சார பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சார பயணத்தின் முடிவில் அவருடைய கூட்டணியை இறுதி செய்வார் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியலில்? ஊடகங்கள் தொடர்ந்து தவறான செய்திகளை வெளியிடுகிறதா, அல்லது எடப்பாடி பழனிசாமியும் நடிகர் விஜயும் ஏற்கனவே கூட்டணி சம்பந்தமாக பேசி அந்த கூட்டணியில் உடன்பாடு ஏற்படாமல் அந்த இருவரும் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்களா? அதன் வெளிப்பாடுதான் நாங்கள் கூட்டணியே பேசவில்லை என்று நடிகர் விஜயும் அறிவிக்கிறார், எடப்பாடி பழனிசாமியும் அறிவிக்கிறார். பின்னணியில் நடந்தது என்ன? அல்லது இடையிலே திமுக ஏதேனும் குறுக்கு சால் ஓட்டி விட்டதா? அல்லது இருவரும் கூட்டணி சேராமல் பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டதா? அல்லது நடிகர் விஜய், பாரதிய ஜனதா கட்சி, அன்புமணி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்த கட்சிகளெல்லாம் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார்களா? அதற்கான திட்டத்தை நோக்கி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா? ஆகவே நடிகர் விஜய் அதிமுகவின் பக்கம் சாயாமல் பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டதா என்ற கேள்விகளும் எழுகிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியலில்? தினம் ஒரு செய்திகள் வருகிறது, அடுத்த நாள் அந்த செய்திகள் மறுக்கப்படுகிறது. அல்லது இந்த செய்தியெல்லாம் கற்பனை செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறதா? அல்லது தேர்தல்
நெருங்கும் வரை இப்படித்தான் ஊடகங்கள் மக்களை ஒரு கொதி நிலையில் வைத்திருக்க போகிறதா? ஒரு நடிகரை வைத்தே தமிழக அரசியல் கட்டமைக்கப்படுவான். அப்படித்தான் தொடர்ந்து இந்த ஊடகங்கள் நடிகர்களை மட்டுமே முன்னணிப்படுத்தி ஒரு தேர்தல் வியூகத்தை அமைக்கின்ற வேலையை ஊடகங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறதா என்பதெல்லாம் இன்றைக்கு $1,000,000 கேள்வியாக எழுந்து கொண்டிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் அதிமுகவும் நடிகர் விஜயும் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என்ற செய்தி வெளிவந்திருப்பது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுக்கள் சிதற வேண்டும். திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுக்கள் ஓர் அணியில் சேர்ந்துவிடக் கூடாது. அதிமுக தலைமையில் திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுக்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து விட்டால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா என்பது $1,000,000 கேள்வியாக முடியும். ஆகவே திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் சிதறுண்டு போனால், திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுக்கள் பல வகையிலும் பிரிந்து போனால், ஏற்கனவே திமுக வாங்கிய ஓட்டுக்கள் போதும். திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. அந்த கூட்டணியை அப்படியே தக்க வைத்துக் கொண்டு திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரலாம் என்று ஒரு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட திமுகவின் கணக்கு வெல்லுமா அல்லது தோற்குமா என்பது இன்னும் ஓரிரு மாதங்களில் தெரிய வரும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.